இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் வல்லவர். இயேசு வல்லவர். Jesus is powerful. ஆகவே தான் வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கோம். ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். வேதம் சொல்லுகிறது, வானத்துக்கு கீழே இந்த பூமிக்கு மேலே தேவனுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லி. ஆகவே எந்த இடத்துல நீங்கள் நின்றாலும் தைரியமாக தலை நிமிர்ந்து நிற்க முடியும். சொல்லுங்க, எதுவும் நம்மளை அசைக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் பயந்து கொண்டிருக்கிறீங்க. எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க, சூனியம் பண்ணிட்டாங்க, பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, ஏவல் பண்ணிட்டாங்க, மாந்திரியம் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு நான் படுத்த படுக்கையில் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு. இயேசு வல்லமையுள்ளவர் என்பதை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. பாட்டு மட்டும் அழகாக பாடுகிறோம் அல்லவா? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு உங்ககிட்ட இருக்காரு, என்கிட்ட யாருகிட்ட இருக்காரோ தெரியல. பாட்டு மட்டும் அழகா பாடுறோம். பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால் என்று சொல்றோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவது நாம் பார்த்தோம் இயேசு நல்லவர். இரண்டாவதாக இயேசு வல்லவர். ஆணித்தரமாக நீங்கள் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதி காலத்து கிறிஸ்தவர்களாகத்தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே வேதத்தை நன்றாக படித்து கரைச்சி குடிச்ச தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் நிறைய காரியங்களை இந்த பொல்லாத பிசாசனவன் நம்முடைய கண்களை அப்படியே குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆகவே நாம் தெளிவில்லாதவர்களாய், உணர்வில்லாதவர்களாய், அறிவீனமாய் நாம் இன்றைக்கு அந்த தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இயேசு வல்லமையுள்ளவர். ஆமென். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 37, 38 நாம் வாசிக்க கேட்போம். மார்க்கு 4 வசனம் 37, 38. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். பாருங்க, அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, இயேசுவும் உள்ள என்ன செய்றாரு? இருக்கிற. காற்று வீசுது, புயல் வீசுது, தத்தளியுது கடல், படகு, கப்பல். ஆனால் இயேசு அங்கே படுத்திருந்ததை அந்த சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, நம்முடைய குடும்பத்திலும் கூட இயேசு இருக்கிறார். ஆனால் அதை அறியாதவர்களாய் நாம் என்ன செய்கிறோம்? நம்மளை அறியாமலே குடும்பத்தில் சண்டை போட்டு திரிகிறோம். இயேசுவிடத்தில் கூப்பிடுவதற்கு நமக்கு மனமில்லை, கேட்பதற்கு மனமில்லை, அவரை அழைப்பதற்கு மனமில்லை. காற்று வீசுகிறது, புயல் வீசுகிறது, என்ன செய்வதென்று தெரியல. நாலா பக்கமும் இடி, இங்க போனா இடி, அங்க போனா இடி, உறவினர்களுக்கு நடுவில் போனா அங்க ஒரு இடி, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு ஏன் இந்த உலகத்துல நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் அங்கேதான் இருக்கிறார். அப்பொழுதுதான் அவரை என்ன செய்யறாரு? 39வது வசனத்திலே அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, don't be afraid, இறையாது, be quiet, அமைதலாய். நம்முடைய வாழ்க்கையில கூட பிரச்சனைகள் எழுந்து வரலாம், போராட்டங்கள் நிறைய காணப்படலாம். அதை கண்டு பயப்படாதுங்க. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. எரேமியா 3:3 என்ன சொல்லுகிறது? என்னை நோக்கி கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு நாம் இயேசுவை கூப்பிடுவதற்கு பதிலாக பக்கத்து வீட்டுக்காரங்களை போய் கூப்பிடுறோம், ஏத்த வீட்டுக்காரங்கிட்ட போய் சொல்றோம். இயேசுவை மட்டும் நோக்கி பாருங்க. காரணம், அவர் வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 40வது வசனத்தை படியுங்கள். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? Why are you so scared? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? பயம் என்பது ஒரு பீதியை கொடுக்கிறது, ஒரு கலக்கத்தை உண்டாக்குகிறது.
அநேக குடும்பத்தில் தேவனுடைய பிள்ளைகள், இயேசை பற்றி அறிந்த பிள்ளைகள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளும் கூட இந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஒரு புயல் வீசும் பொழுது, ஒரு காற்று குடும்பத்துல வீசும் பொழுது, ஒரு பிரச்சனை குடும்பத்துல வீசும் பொழுது நாம் பயப்படுகிறோம், பீதி அடைகிறோம், கலக்கம் அடைகிறோம். அதுக்கு என்ன சொல்யூஷன் என்பதை தெரியாமல் நாம் தயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் முழங்காலை மடக்கி இயேசுவை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அதுல ஒரு வெற்றி உண்டு என்பதில் சந்தேகமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 41வது வசனத்தை படியுங்க. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இவர் யாருன்னே தெரியல அப்பா, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. ஆமென். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, அரண்டவன் கண்ணுக்கு. இன்னைக்கு அப்படிதான் நம்ம என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, மத்தேயு 8 வசனம் 29 படியுங்க. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்க வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். கர்கேசேனர் நாட்டில் இயேசு வரும் பொழுது ஒரு கூட்டம் அவருக்கு எதிர்கொண்டு வருகிறது. ஒரு கூட்டம் வருகிறது. எங்களை வேதனைப்படுத்தவாங்க வந்தீர். பாத்தீங்களா, பிசாசு எப்படி அறிந்து வைத்திருக்கிறான்னு சொல்லி. எங்களை வேதனைப்படுத்தவா எங்க வந்து 31ஆம் வசனத்தை படியுங்க. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இதுதான் கேள்வி கேட்குது, எங்களை விரட்டவா நீங்க இங்க வந்தீங்க? அதே சொல்லுது, நீங்க என்ன எங்க அனுப்பு, எங்க அனுப்பணுமா? அங்க ஒரு கூட்டம் இருக்குது, அங்க ஒரு கூட்டம், அங்க என்ன அனுப்பிடும். இயேசு சொன்னார். அப்படியே கீழ்ப்படிந்து பள்ளிக்கூடத்துல போய் எங்க போய் மாண்டுச்சு, கடலில் போய் மாண்டுச்சு. இன்றைக்கும் ஹல்லேலூயா, கல்லறைகளிலிருந்து புறப்படுகிற ஆவிகள் இயேசுவை நோக்கி அங்கு வருகிற, என்னை அங்கே அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவைகள் எல்லாம் 33வது வசனத்தை படிக்கும் பொழுது, உயர்ந்த மேட்டிலிருந்து கடலில் பாய்ந்து எல்லாம் மாண்டு போன. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அநேக தேவ பிள்ளைகள், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா. இந்த வியாதியினால் இத்தனை வருஷம் நான் போராடி கொண்டிருக்கிறேன். இந்த பிசாசு பிடியிலிருந்து நான் இன்னும் மீள முடியாமல் கஷ்டப்படுறேன். விடுதலை அடைய முடியவில்லையே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி புலம்பி தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமைக்கான். அநேகர் படுக்கையில இருந்து கொண்டு, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? எந்த இடத்துல கூட்டம் நடந்தாலும் முதல் ஆளாய் போய் உட்கார்ந்திருப்பேனே, முதல் ஆளாய் நான் வேத புத்தகத்தை எடுத்து படிப்பேனே, ஆலயத்துக்கு தவறாமல் நான் கடந்து செல்வேனே, எல்லா கூட்டங்களிலும் நான் கலந்து கொள்வேனே, பின்ன ஏன் எனக்கு இந்த நிலைமை என்று சொல்லி புலம்புகிற கூட்டம். இயேசு அன்றைக்கு சிலுவையிலே தொங்கும் போது கூட பிதாவை நோக்கி கேட்டார் அல்லவா, மை காட், மை காட், why hast you forsaken me? ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர்? why? இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏன் என்கிற கேள்விக்குறியோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மேலான காரியங்களை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னார். இதிலும் பெரிதான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இயேசு வல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 41 வசனம் 11 12. இதோ உன்
உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஆமென். உன்னோடு போராடினவர்களை தேடியும். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. பாடுவோம். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. வெல்லவீனன் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. நல்லவீனம் ஆவதில்லை, இல்லை இல்லை சுகவீனம் தொடர்வதில்லை. சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை, சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாபம் உன்னை அணுகுவதில்லை, சாபம் உன்னை அணுகுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்ஷித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீர்ஷித்தவர் உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே. பெண்ணும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. எல்லாரும் கரங்களை தட்டி, நீங்க ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. எத்தனை போராட்டங்கள் குடும்பத்தில் இருந்தாலும், விசுவாசின் பிடியில நீங்கள் அகப்பட்டு இருந்தாலும், இயேசு உங்களோடு கூட இருக்கும் பொழுது நல்லவீனன் ஆவதில்லை, சுகவீனம் தொடர்வதில்லை. நல்லவீனன் ஆவதில்லை, இல்லை இல்லை சுகவீனம் தொடர்வதில்லை. இல்லை இல்லை சாத்தான் உன்னை ஜெயிப்பதில்லை. சாத்தான் ஒருவன் உங்களை ஜெயிக்க முடியாது. வாயை திறந்து பாடுங்க, வாயை திறந்து பாடுங்க, கையை கட்டி பாடுங்க. சாபம் உங்களை அணுகுவதில்லை. இயேசு வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். He is a miracle God, He is a powerful God. Hallelujah. When you believe, நீங்கள் அவரை நம்ப பொழுது வார்த்தைகள் மாற்றத்தை கற்று கொடுப்பார். இங்கே பத்துகள் எடுக்கப்படும். உங்களுடைய சிறையிருப்பை கற்று மாற்றுவார். இங்கே செய்யாதே, தீங்கு ஒன்றை செய்யாதே. ஆமென். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. வியாதிகள் வருவதில்லை, இல்லை இல்லை பாதைகள் தொடர்வதில்லை. வியாதிகள் வருவதில்லை, ஆமென் ஆமென் பாதைகள் தொடர்வதில்லை. ஆண்டைகள் முடிவதில்லை, ஆண்டைகள் முடிவதில்லை. அவர் திருமயம் விலகுவதில்லை, அவர் திருமயம் விலகுவதில்லை. ஆமென். உண்டாக்கினவர் உன்னை உண்டாக்கினவர் உன்னை சீர்ஷித்தவர் உன்னை நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. ஆமென் ஆமென். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. ஆமென் ஆமென். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. சென்னை பட்டணத்தில் படப்பை என்று சொல்லி ஒரு கிராமம் இருக்கிறது. நான் என்னுடைய பணியை முடித்துக் கொண்டு வரும் பொழுது என்னோடு சேர்ந்து ஒரு முஸ்லிம் மார்க்கத்தில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு அன்பு தெய்வ மனிதர், அவரும் என்னோடு கூட பயணம் செய்வார்.
நாங்கள் இருவருமாக வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த வீட்டுக்கு போனா போயிடும். எங்களுக்கு யார் வீடுன்னு தெரியாது. அவங்க இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியன்ஸ் அதுவும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது, காபிரியலையா எங்கேயா போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். அமைதியா வாங்க. ஒரு இடத்துல ஒரு கூக்குரல் சத்தம் கேட்டது. மிகுந்த கூக்குரல் சத்தம். அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். வாகனத்தை நிற்பாட்டினோம். நேராக அந்த வீட்டிற்கு கடந்து சென்றோம். ஒரு அம்மா அங்க படுக்கையில படுக்க வைத்திருந்தார்கள். அப்பொழுது அவள் மகன் ஓடி வந்தார். என்ன என்று சொல்லி நான் கேட்டேன். 17 தூக்க மாத்திரையை அந்த தாயார் விழுங்கி விட்டார். மருத்துவமனைக்கு கொண்டு சென்று வைத்தியம் பார்த்தார். ஆனால் மருத்துவர் சொல்லிவிட்டார், எதையாகிலுமோ கரைத்து அந்த வாய்க்குள்ளே கரைசலை ஊற்றி பார்த்திருக்கிறார்கள், ஒன்றாகிலும் வெளியே வரவில்லை, ஒரு தெளிவு ஏற்படவில்லை. மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற அந்த தாயாருடைய வாழ்க்கையில் திடீரென்று அங்கு ஒரு கர்த்தர் எங்களை அழைத்துக் கொண்டு சென்றார். அப்பொழுது ஒரு சொம்புல தண்ணி கேட்டோம். தேங்காய் எண்ணெய் கேட்டோம். இதை நம்முடைய ரத்தமாக மாற்றி கொடுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அந்த அன்பு சகோதரர் தேவ மனிதர் பாஸ்டர் ஆதாம் என்ற தீமத்தை, இன்றைக்கு அவருக்கு 85 வயது ஆகியிருக்கும். 2 பேரும் நாங்கள் முழங்கள் படிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு மோகத்தில் அந்த தண்ணியை இயேசுவின் நாமத்தினாலே தெளித்து இதை குடிக்க கொடுங்க என்று சொல்லிட்டு அவர்கள் அந்த ஒரு சொம்பு தண்ணி குடிக்க வைத்து வாயில அப்படிதான் ஊத்துனாங்க. படுக்கையில தான் இருக்காங்க அந்த அம்மா. நாங்க வந்துட்டோம். என்ன நடந்தது என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. அப்பொழுது தாம்பரத்துல நாங்க ஒரு உபவாச கூட்டம் மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் நடத்துவோம். அந்த அட்ரஸை தேடி அவர்கள் வந்து விட்டார்கள். தாயும் மகனுமாக வந்தார். என்ன ஆச்சரியம் பாரு. பார்த்தால் ஒரு சாதாரணமான தண்ணி, பார்த்தால் ஒரு சாதாரணமான தேங்காய் எண்ணெய் கர்த்தர் தம்முடைய இரத்தமாக மாற்றினார். ஆமென். 5 காயங்களில் அடிக்கப்பட்ட அந்த இயேசுவினுடைய இரத்தம் விலையேற பெற்ற இரத்தம், பாவங்களை போக்குகிற இரத்தம், பரிசுத்தமாக்குகிற இரத்தம், குணமாக்குகிற இரத்தம். அதை விசுவாசத்தோடு ஜெபித்து நாங்கள் கொடுத்து விட்டு வந்துவிட்டோம். நாங்கள் கடந்து செல்கிற குடும்பங்களில் எல்லாம் அந்த காணிக்கதை நாங்கள் கொடுப்போம். இயேசுவின் ரத்தமாக நினைத்து பானம் பண்ணும் பொழுது கர்த்தர் அதை விடுதலை கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. நாங்கள் அந்த தண்ணியை கொடுத்துட்டு நாங்கள் வந்துட்டோம். ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். எங்க கடமையை நாங்கள் முடித்து விட்டு வந்து விட்டோம். ஒரு 5 நிமிடம் தான் அந்த அம்மா அப்படியே படுத்திருந்தார்களாம். திடீரென்று அவர்கள் வாந்தி எடுக்க ஆரம்பித்து விட்டார். வாந்தி எடுத்ததுல ஒரு சில மாத்திரைகள் நன்றாக கரைந்திருக்கிறது. மீதி உள்ள மாத்திரைகள் ஒன்றும் கரையவில்லை. எடுத்து அப்படியே விண்டோ பக்கத்துல வைத்து காய வைத்து அங்கு வரும் பொழுது அதை தூக்கி கொண்டு ஓடி வந்தார்கள். எங்களிடத்துல காட்டுவதற்காக. இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் பராக்கிரமசாலி, அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன். பிசாசினால் கட்டப்பட்டிருக்கலாம், பயப்படாதிருங்கள், இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி. ஊழியம் செய்கிற தேவ மனிதனுக்கும் பயம் இருக்கிறது, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் பயம் இருக்கிறது, வேதக்காரர்களுக்கும் பயம் இருக்கிறது. உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆகவே என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் வல்லமையுள்ள தேவன். மரணத்தோடு போராடி கொண்டிருக்கலாம், மரண படுக்கையில கூட நீங்க இருக்கலாம். உங்க மரண படுக்கை கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு தாயார் திருநெல்வேலி பகுதிக்கு ஒரு பாஸ்டருடைய திருமணத்திற்காக வந்திருக்கிறார்கள். இங்க வந்த பிற்பாடு அந்த அம்மா படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. மருத்துவரிடத்திலே கொண்டு செல்லும் பொழுது மருத்துவர் பரிசோதித்து விட்டு என்ன சொல்லி இருக்கிறார், ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். உடனே இவங்க நினைச்சிட்டாங்க, பாஸ்டர் வீட்டு திருமணத்துக்காக தானே நம்ம வந்தோம், அங்க சாப்பிட்டதுல ஏதோ ஒரு மாற்றம் வந்து விட்டது என்று சொல்லி நினைத்து விட்டார்.
நாங்கள் தாம்பரத்தில் அந்த உபவாச ஜபத்தை முடித்து விட்டு திடீரென எங்களுக்கு போன் வந்தது, உடனே வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் 4 பேராக 2 டூ வீலர்ல செங்கல்பட்டு பகுதியை நோக்கி விரைந்து செல்கிறோம். போகும் பொழுது எவ்வளவு போராட்டம் தெரியுமா, எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா. நம்ம நேரா போனா கூட அந்த பிசாசானவன் அந்த வண்டி நம்மளை எதிர்நோக்கி வருது. ஒரு செகண்ட் தான் கர்த்தர் எங்களை காப்பாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். போராட்டங்கள் வரும். நம்ம எங்க போறோம்? முக்கியமான ஒரு காரியத்திற்கு கடந்து செல்ல போகிறோம். அங்க போனா ஒரு சிறிய கிராமம் தான், ஷீட் போட்டு தார் ஷீட் போட்டு ஒரு சர்ச். அந்த ஆலயத்துல அந்த சர்ச்சில் அந்த அம்மாவை படுக்க வைத்திருக்கிறாங்க. கை காலில் ஊதி போய் உடம்புல நல்லா ஊதி போய் படுத்திருந்தாங்க. புடவை கட்ட முடியாது, மேலே புடவை போட்டு சுற்றி வச்சு ஒரு பெட்ஷீட்டை போட்டு வச்சிருந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்களாம், காபிரிலையாவை வர சொல்லுங்க அப்படின்னு. யாருன்னே தெரியாது மற்றவங்களுக்கு என்ன. ஆனா அந்த அம்மா சொன்ன உடனே நம்பரை கேட்டு எனக்கு போன் செய்தார். நாங்கள் 4 பேராக அந்த இடத்துக்கு சென்றோம். விசுவாசிகள் எல்லாரும் உற்சாகமாக அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபமணி கொண்டு இருக்கிறாங்க. குட்டி பரலோகமே அங்க இருக்கிற மாதிரி தோன்றினது. நாங்கள் சென்றோம். எல்லாரும் தயவு செய்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி அழைத்தோம். எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. அது ஒரு பெந்தைக்கோஸ்தை சபை. எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. நாங்கள் 4 பேரும் போயிடுச்சு. நான் தான் அந்த ட்ரம்மை எடுத்து வாசித்தேன். யார் யாரெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, இந்த தாயாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எல்லாம் நீங்க உள்ளே வாருங்கள் என்று சொன்ன உடனே எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. என்ன பாட்டு பாடணும் தெரியுமா? தேவ கிருபை என்றும் உள்ளதே என்கிற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் நாங்கள் பாடும் பொழுது பாடலை பாடி முடித்தோம். யார் யாரெல்லாம் செபிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்கள் செபியுங்கள் என்று சொன்னோம். அநேக தாய்மார்கள் கண்ணீரோடு ஜெபித்தார்கள். நன்றாக ஜெபிக்கக்கூடிய தாயார் திடீரென்று படுத்த படுக்கையை மாறிவிட்டார்களே. மரணத்தோடு அவர்கள் போராட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. யார் விடுதலை கொடுப்பா என்று சொல்லி தெரியவில்லை. டாக்டர்கிட்ட போனா டாக்டர் ஊசி போட்டு மாத்திரை மருந்துகளை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். கை கால் வீக்கம், என்ன செய்வது என்று தெரியவில்லை. என்ன செய்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு சொல்ல முடியவில்லை. அவர்களிடத்து ஒரே ஒரு சொம்புல தண்ணி தான் கேட்டோம். இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி அந்த எண்ணெயை ஊற்றி ஜெபித்து விட்டு அந்த அம்மா தலையில ஜெபித்து விட்டு தெளிந்தோம். அந்த அம்மா எழுந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. பெருமைக்காக சொல்லவில்லை, இது நான் சொல்லக்கூடாது, அவங்க சொல்லணும். அவங்க சொல்லுவாங்க, ஐயா கடவுள் மாதிரி நீ அன்னைக்கு வந்து காப்பாத்தின ஐயா. நீ அன்னைக்கு மட்டும் வரலன்னா இந்த மண்ணோடு மண்ணாக நான் போய் இத்தனை நாட்கள் ஆகியிருக்கும் என்று சொல்லி சொன்னார்கள். செங்கல்பட்டு பகுதியிலே குன்னவாக்கம் என்று சொல்லி ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கு அந்த தாயார் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு இல்லையே சொல்லுங்கள். அன்றைக்கு நாட்கள் பல மாதங்கள் கழித்து அந்த இடத்திற்கு போகும் பொழுது நான் செத்து போயிருப்பேன் என்று சொன்னால் இத்தனை மாதங்கள் ஆயிருக்கும். கடவுளாய் உங்களை அந்த இடத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னார். இப்போ பார்க்கும் பொழுது அவர்கள் அப்படியே கையை மாத்திரம் விரித்து கொண்டு சொல்லுகிறார்கள், நீ மட்டும் அன்னைக்கு வரலன்னா தம்பி, ஐயா நீங்க மட்டும் அன்னைக்கு வரலன்னா நான் இன்னைக்கு மண்ணோடு மண்ணா போயிருப்பேன். என் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன இருக்கும், இத்தனை வருடங்கள் ஆகியிருக்கும்னு சொல்லிட்டு அவ்வளவு அக்யூரேட்டா வச்சிருக்கிறாங்க. எனக்கே தெரியவில்லை. கர்த்தர் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. அந்த அம்மாவனுடைய வாழ்க்கையில செய்த ஆண்டவர் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய முடியாது? மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை, நான் இன்றைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கூட ஒரு சில பிள்ளைகள் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கு வியாதி கிடையாது, பிசாசினால் கட்டப்பட்ட கட்டு. நீங்கள் நம்பினால் இன்றைக்கு விடுதலை. நீங்க இயேசுவை நம்பினா உங்களுக்கு விடுதலை. இங்க நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை பிரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 11:40 சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால், if you believe you will see the glory of God. when we believe, நாம் அவரை நம்பும் பொழுது, நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதீர்கள். எங்கள் முகவரி GGM ஜெப வீடு,
கல்விலை ரோடு, பூலிக்குடியிருப்பு, மெஞ்ஞானபுரம் அருகில், தூத்துக்குடி மாவட்டம். பின்கோடு 628210. செல் நம்பர் 9840033645 மற்றும் 9094890777. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.